வழிப்பறிக்கு வழிவிடாத காவலர்கள். தஞ்சாவூரை பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்திருக்கும் காவல்துறை. விழிப்புடன் காவல் என்ற இரவு நேர ரோந்து பணியில் கெத்து காட்டி வரும் தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. யாமிருக்க பயமேன் என தஞ்சாவூர் மக்களுக்கு அரணாக இருந்து காவல் காத்து வருகிறார்கள் தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறையினர். வழிப்பறி கொள்ளையில் 0%, பெண்களின் பாதுகாப்பில் 100% என கெத்து காட்டி வரும் தஞ்சாவூர் காவல்துறையின் அசத்தலான பணியை அருகில் இருந்து பார்க்க களத்தில் இறங்கியது நமது நியூஸ் 7 தமிழ். எல்லோரும் வேலை முடித்து வீட்டிற்கு செல்லும் வேளையில் ரோந்து பணிக்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள் தஞ்சை மேற்கு காவல் நிலைய காவலர்கள். காவல் ஆய்வாளர் கலைவாணி ரோந்து பணி செல்ல தயாராக இருந்த காவலர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். காவலர்கள் இ-பீட் செயலியில் வருகையை பதிவு செய்துவிட்டு ரோந்து பணிக்கு கிளம்பினார்கள். இரவில் காவலர்கள் ரோந்து பணி மேற்கொள்ளும் போது வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் காவலர்கள் இரவு நேரங்களில் ரோந்து வருவதால் குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மகிழ்ச்சியுடன் பொதுமக்கள் கூறுகின்றனர். தஞ்சை மாவட்டம் முழுவதுமே எனக்கு தெரிஞ்சு ரோந்து பணிகளில் அதிகமாக காவல்துறை ஈடுபடுறாங்க. வாகனங்களில் இருக்கும், டூ வீலரில் இருக்கட்டும், அங்கங்கே போலீஸ் பீட்டில் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக வாகன ரோந்தில் ஈடுபடுறதுனால கிரைம் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சி வந்துட்டுருக்கு. காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே போக்குவரத்து காவல் ஆய்வாளர் எம்.ஜி. ரவிச்சந்திரன் கண்காணிப்பு ஆய்வு மேற்கொண்டு ரோந்து பணி விவரங்களை கேட்டு பெற்றார். தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினரும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அங்கே துணை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா திடீர் ஆய்வு மேற்கொண்டு காவலர்களிடம் தகவல்களை கேட்டு பெற்றார். ஆண் மற்றும் பெண் காவலர்கள் இரவு முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபடுவதால் இரவு நேரத்தில் வணிகம் செய்யும் போது இடையூறு எதுவும் ஏற்படுவதில்லை என்றும் பாதுகாப்பாக உள்ளது என்றும் வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே நாங்கள் கடை வச்சுருக்கோம். மக்கள் எல்லாம் வெகு பேர் எங்களுக்கு ரவுடிங்க பசங்க எல்லாம் தொந்தரவு கொடுத்துருந்தாங்க ஒரு நேரம். இப்போ எங்களுக்கு போலீஸ் ஏதாவது பிரச்சனை ஏதாவதுனா உடனே வந்துடுறாங்க. ரெண்டாவது அடிக்கடி ரோந்து வந்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப வருஷமாக இப்போ குறுகிய காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தஞ்சாவூர் மாவட்ட காவலர்கள் விழிப்புடன் காவல் பணியில் ஈடுபடுவதால் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாகவும் மாவட்டம் முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை இல்லாமல் இருக்கும் பொருட்டு பல்வேறு இடங்களுக்கு முழுவதும் அந்த காவல் நிலையத்தினுடைய எல்லை அமைந்திருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் காவலர்கள் விழிப்புடன் ரோந்து சுற்றி வந்தால் குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பான உணர்வு இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு காவலர்கள் நம்முடைய பகுதிகளில் ரோந்து சுற்றி வருகிறார்கள். யார் யார் அந்நிய நபர்கள், வேறுபட்ட நபர்கள் வருகிறார்கள் என்பதை தொடர்ந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வை மக்கள் மத்தியில் முதலில் இது உருவாக்கியது. செல்போன் பறிப்பு, சங்கிலி பறிப்பு, இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருந்து 0 ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது அந்த பகுதிகளில் வந்தது. கடந்த சில மாதங்களாக செயின் பறிப்பு, செல்போன் பறிப்பு சம்பவங்கள் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பகல் இரவு பாராமல் 24 மணி நேரமும் தஞ்சாவூர் காவல்துறையினர் மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருவதால் தஞ்சாவூரில் குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளதாகவும் பாதுகாப்பாக உணர்வதாகவும் பொதுமக்கள் கூறுவதோடு காவல்துறையினருக்கு தங்களது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகின்றனர். ரோந்து பணியை களத்தில் இறங்கி பதிவு செய்த நமது நியூஸ் 7 தமிழ் தஞ்சாவூர் காவல்துறையினரின் பணிக்கு பாராட்டுகளை தெரிவிப்பதோடு ஒரு பெரிய சல்யூட் அடித்து தலை வணங்குகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் தஞ்சாவூர் செய்தியாளர் சரவணகுமார்.